உதகையில் டேட்டிங் செயலி மூலம் அறிமுகமாகிய பெண் பெரும் சம்பவம் ஒன்றை செய்துள்ளார். ஆன்லைன் வர்த்தகத்தில் அதிக லாபம் அடையலாம் என ஆசை வார்த்தை கூறி நீலகிரி அரசு அதிகாரியிடம் பெங்களூருவைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் 20 லட்சம் ரூபாய் சுருட்டி இருக்கிறார். அரசு அதிகாரி ஏமாற்றப்பட்டது எப்படி? நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு அதிகாரி அவர். குடும்ப வாழ்க்கை போரடித்ததோ என்னவோ பம்பிள் எனப்படும் ஆன்லைன் டேட்டிங் செயலியை தனது செல்போனில் இன்ஸ்டால் செய்திருக்கிறார். ஆப்பை திறந்தவருக்கு உற்சாகம் உச்சந்தலைக்கு குபுகுபுவென ஆட்ரிஷியின் ஊற்றுப்போரை ஏறியிருக்கிறது. பல்வேறு பெண்களின் சுய விவரங்கள் அடங்கிய டேட்டாபேஸ் அதில் தெரிய யாரை செலக்ட் செய்யலாம் என்பதில் அவருக்கு பெரும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. ஷார்ட்பூட் திரி போட்டு தேர்வு செய்யலாம் என நினைத்தவருக்கு பெங்களூருவைச் சேர்ந்த ஜெயஸ்ரீ ஸ்வேதா என்ற பெயரில் இடம்பெண் ஒருவர் ஆப் மூலம் அறிமுகமாகி டேட்டிங் செய்திருக்கிறார். அவ்வளவுதான். காலை, மதியம், மாலை, இரவு என 4 வேளையும் ஸ்வேதாவுடன் மூச்சு விடாமல் பேசியிருக்கிறார் அந்த அரசு அதிகாரி. மீன் வலையில் அல்ல, வசமாக சிக்கிவிட்டது என்பதை உணர்ந்த அந்த பெண் தனது தொழில் ரீதியான தகவல்களை பரிமாறிக்கொண்டதோடு புகைப்படங்களையும் அவ்வப்போது பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாளைக்கு 2 முறை செல்போனில் ஃபுல் சார்ஜ் போட்டு பேசி வந்த அதிகாரி பெண்ணின் போட்டோவை பார்த்ததும் தொப்பென்று பிளாட் ஆகிவிட்டார். தனது எதிர்காலத்தை மாற்றியமைக்கும் திட்டத்தை வகுத்து கொண்டிருந்த போதுதான் அந்த பெண் தான் பெங்களூருவில் பியூட்டி பார்லர் நடத்தி வரும் விஷயத்தை கூறியிருக்கிறார். அது மட்டுமின்றி ஆன்லைன் வர்த்தகம் மூலம் பெரிய அளவில் லாபம் ஈட்டுவதாக கூறியுள்ளார். தனக்கு ஆன்லைன் வர்த்தகம் குறித்து ஆனா ஆவண்ணா கூட தெரியாது என்றாலும் இடம்பெண் முன்னிலையில் எல்லாம் தெரிந்த மகாராஜா போல தன்னை காட்டிக்கொண்டார். அதை புரிந்து கொண்ட அந்த இடம்பெண் அரசு அதிகாரியையும் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்யுமாறு ஆசை வார்த்தை கூறியுள்ளார். கையோடு ஆன்லைனில் வர்த்தகம் மேற்கொள்வதற்கு தேவையான வலைத்தள முகவரிகளையும் இளம் பெண்ணே அரசு அதிகாரிக்கு அனுப்பியுள்ளார். ஆன்லைனா? முடியாது. இந்த சொற்களையெல்லாம் என்றோ கடந்துவிட்ட அந்த அரசு அதிகாரி அதற்கென்ன 1க்கு 2 ஆன்லைன்ல முதலீடு செஞ்சிருவோம் பாப்பா என கூறியபடி தனது செல்போன் மூலம் அந்த லிங்கை திறந்து 43,000 ரூபாய் பணத்தை ஜிபே மூலம் தட்டிவிட்டிருக்கிறார். இதில் அவருக்கு முதலீடு செய்ததை விட கூடுதல் பணம் வருமானமாக கிடைத்துள்ளது. அதை பார்த்த அவருக்கு ஆனந்த கண்ணீர் 2 கண்களிலும் குபு குபுவென கொப்பளித்து வடிந்து ஓடியிருக்கிறது. அதன் பிறகு யோசிக்காமல் ஆன்லைன் மூலம் அடுத்தடுத்து என பணத்தை அள்ளி வீசியிருக்கிறார். சுமார் 20 லட்சம் ரூபாய் பணத்தை முதலீடு செய்தவர் லாபத்தை மனதிற்குள் கணக்கு போட்டு காத்திருந்த நிலையில் அனைத்து பணமும் ஒரு நாள் துடைத்து கொண்டு போய்விட்டதாக அந்த லிங்கில் காட்டியிருக்கிறது. அதிர்ந்து போன அவர் ஸ்வேதாவை அழைக்க அவரோ அடுத்த அதிகாரியை தேடிச் சென்று விட்டார். பணத்தை பெற பல வழிகளில் முயற்சித்தும் அவரால் முடியவில்லை. ஸ்வேதா பெரிய ஆப்பாக வைத்து விட்டாரே என்பதை உணர்ந்த அதிகாரி உடனே ஆன்லைன் மூலம் சைபர் கிரைமில் புகார் அளித்தார். நீலகிரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். முதற்கட்ட விசாரணைக்கு பிறகு பம்பிள் ஆப் மூலம் வந்த பெண் ஸ்வேதாவே கிடையாதாம். அவர் அனுப்பிய போட்டோவும் போலியாம். யார் கண்டது? அது பெண் குரலில் பேசிய ஒரு ஆணாக கூட இருக்கலாம் என கூறியதும் அரசு அதிகாரியின் இதயத்திற்குள் சிவகாசு வெடிச்சத்தம் திரும்பிய பக்கமெல்லாம் கேட்டுள்ளது. ஒரு இதயம் எத்தனை இடிகளைத்தான் தாங்கும் என நொந்து போனார் அந்த அதிகாரி. பொதுவாக டேட்டிங் செயலி மூலம் பேசுபவர்கள் பெயர் மற்றும் புகைப்படங்களை போலியாகத்தான் பயன்படுத்துவார்கள். பணம் பறிக்கும் நோக்கத்தில் யாரோ போலி நபர்கள் இதுபோன்ற செயலிகளில் உறவுவதாகவும் அப்படி யாரோ ஒருவர்தான் அதிகாரியை ஏமாற்றியுள்ளார் என்றும் போலீசார் கூறியுள்ளனர். எனவே முன்பின் அறிமுகம் இல்லாதவர்கள் தேனொழுக பேசும் பொழுது ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி அடக்கி கொண்டு அமைதியாக கடந்து போனால் பேங்க் பேலன்ஸ் தப்பிக்கும் என எச்சரித்துள்ளனர் போலீசார். ஒருவேளை அதையும் மீறி தலையில் நன்றாக மிளகாயை அரைத்து விட்டால்
எரிகிறதே என்று கவலைப்படாமல் பாதிக்கப்பட்டவர்கள் 1930 என்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டு தைரியமாக புகார் அளிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர். ஒருவேளை புகாருக்கு நிவாரணம் கிடைத்தால் எரிச்சலுக்கு மருந்து தடவியது போல் இருக்கும்.